இன்னைக்கு ஏறத்தாழ 3,27,000 பேர் இன்னைக்கு அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடந்திருக்கின்றது. அது வெறும்னே எங்களுக்காக மட்டும் அது பொருந்தாது, இங்கே எதிரே அமர்ந்திருக்கின்ற அது உங்களையும் சாரும் அந்த சாதனை. ஏன்னா உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கின்ற காரணத்தினால தான் இன்னைக்கு அதிகப்படியான பேர் இன்னைக்கு நம்மை தேடி வருகிறார்கள். ஒரு பக்கம் திட்டம் இருக்கின்றது, ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் ஆசிரியர்கள் நீங்கள் தான் எங்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இன்றைக்குமே நாங்கள் பார்ப்போம். ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்கள். இன்னும் இது என்னது பெரிய விஷயம், அடுத்த உலகத்துக்குலாம் நம்ம உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதற்கான முழு முயற்சியில் நீங்களும் ஈடுபடுங்கள். உங்களுக்கு உற்ற தோழனாக உற்ற அமைச்சராக என்று சொல்வதை காட்டிலும் என்றைக்குமே உங்களுடைய மாணவனாக இந்த அன்பில் மகேஷ் போய் உங்களை இருப்பான் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு நிகழ்வு இதை ஏற்பாடு செய்திருக்கின்ற விஜயனாக இருந்தாலும் சரி, இங்கே லோக்கலில் இருக்கின்ற டூரிசமாக இருந்தாலும் சரி, அவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே பாதுகாப்பாக நம்ம வீடு திரும்ப வேண்டும். இதுக்கு இன்னைக்கு ஒரு பேட்ச், நாளைக்கு ஒரு பேட்ச் வராங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்ல மெமரிஸை, ஒரு ஸ்வீட் மெமரிஸை கேரி பண்ணிட்டு போங்க. உங்களுடைய குடும்பத்தாட்டம் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்படி நீங்கள் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏன் நம்முடைய டிபார்ட்மெண்ட்னு எடுத்தீங்கனாலே இந்த எம்எஸ் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எவ்வளோ சாதனைகள் படிச்சு என்னதான் நம்ம பெருமையாக பேசணும்னு சொன்னாலும் வெளியில் போகும்போது எல்லாம் பேசுறது எம்எஸை பற்றி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்கும். கவலைப்பட வேண்டாம், அதற்கு ஒரு மாற்று நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள். ஸோ இந்த ஜூன் மாதம் அடுத்த கல்வியாண்டு வரும்பொழுது நீங்கள் வெறுமனா உங்களுடைய அட்டண்டன்ஸை மட்டும் பதிவு செய்தால் போதும். அதற்கென்று ஒரு ஏறத்தாழ ஒரு 14,000 பேர் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அந்த 14,000 பேர் உங்களுடைய இந்த பாதி பிரச்சனையை வந்து தீர்த்து வைப்பார்கள். ஏன்னா இதை நாங்கள் இருக்கும்போதே என்னை உடனே சொல்லுங்கன்னு பிரின்சிபல் செக்ரட்டரி சொன்னார். ஏன்னா கேம்ப் ஆஃபீஸில் நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ எம்சிசி இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் நாங்கள் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வெளில காமிச்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் அதில் நான் பல விவாதங்கள் வந்தோம். முதல்ல அதெல்லாம் இருக்கிறது எம்எஸ்க்கு என்ன முடிவு பண்ணிக்க நான் கேட்டேன். நான் அப்போ சொன்னேன் சார் கவலைப்படாங்க சார், ஒரு 14,000 ரிசோர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஜூன் மாதத்தில் இந்த கல்வியாண்டு தொடங்கும் பொழுது இவங்களுக்கான அந்த வேலையை குறைஞ்சிரும் சார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த விதத்தோடு உங்களுக்கு உங்களுடைய பணியை நாங்கள் வந்து இலகுவாக்குகிறோம் என்று சொன்னால் ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நான் சேவை செய்வதில்லை. ஏன்னா நீங்கள் தான் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கக்கூடியவர்கள். நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கிட்டாங்க. இது உங்களுடைய பகுதியை சார்ந்த உங்களுக்கு மட்டும் பெருமை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அது பெருமையாக அமையும் என்ற வகையில் தான் இந்த ரெக்வஸ்ட் நான் வைக்கிறேன். அதை தொடர்ந்து பயணிப்போம். தொடர்ந்து நீங்களும் சாதனை புரியுங்கள். உங்களுடைய சாதனைகளை கண்டெடுக்க வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு என்றைக்குமே உண்டு என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி.